நடிகர் சந்தானம் திரைப்படத்தின் வசனம் இப்போது சர்ச்சையாக வெடித்திருக்கின்றது. கோணம் 1. நடிகர் சந்தானம் நடித்துள்ள வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தில் இடம்பெறக்கூடிய எப்பா சாமி இல்லன்னு ஊருக்கு ஊர்த்திக்கிட்டு தெரிஞ்சிய அந்த ராமசாமி தானனி என்கின்ற வசனம் பெரும் சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. ஈவேரா பெரியாரை விமர்சனம் செய்யும் வகையில் சந்தானம் படத்தின் வசனம் இருப்பதாக சமூக வலைதளங்களில் கடுமையாக எதிர்ப்பு கிளம்பியது. இதனால் சந்தானம் தனது எக்ஸ் பக்க பதிவுகளையே நீக்கியிருந்தார். கோணம் 2. இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்த மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி, சந்தானம் ஒரு சாதிய வன்மம் பிடித்த சங்கி, அதனால் திட்டமிட்டே தந்தை பெரியாரை விமர்சனம் செய்திருக்கிறார் என சாடியிருந்தார். மேலும் தமிழ்நாடு அமைச்சர் பிடிஆர் பல்வேல் தியாகராஜன் சில ஆண்டுகளுக்கு முன்னர் சந்தானத்தை ஒரு தீய சக்தி என விமர்சித்திருந்த வீடியோவும் தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. ஆனால் இப்படி வசனம் எழுதியவர்களை விட்டுவிட்டு நடிகருக்கு சாதி சாயம் பூசுவது சரியா என்கின்ற கேள்வியும் எழுகிறது. கோணம் 3. கலை என்பது கருத்துக்களின் பெட்டகம். ஆனால் அதில் எந்த விமர்சனம் வந்தாலும் உடனே மனம் புண்பட்டு விட்டது, இப்படி பேசினால் திரைப்படத்தை ஓடவிட மாட்டோம் என்றெல்லாம் கூறும் போக்கு இப்போது அதிகரித்து விட்டது. அன்னபூரணி திரைப்படத்தை நெட்ஃபிளிக்ஸில் இருந்தே நீக்கிவிட்டார்கள். கேட்டால் அது இந்து மத உணர்வுகளை புண்படுத்துகிறது என்று கூறிவிட்டார்கள். இப்போது ஈவேராவையும் சர்ச்சையில் சிக்க வைத்திருக்கிறார்கள். கலை சுதந்திரம் என்பதே இப்போது கேள்விக்குறியாகிவிட்டது. கோணம் 4. திரைப்படத்தை தயாரிப்பவர்களும் அன்னபூரணி போன்று மத சச்சரவை ஏற்படுத்தாத திரைப்படங்களை எடுக்க வேண்டும். கடவுள் இல்லை என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டு சில தலைவர்களை வழிபாடு செய்யும் மக்கள் இருக்கும் நாட்டில் தேவையில்லாமல் சர்ச்சைகளை உருவாக்குவதும் தவறு. கருத்து சுதந்திரத்தை நாசுக்காகவும் சரியாகவும் பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். கோணம் 5. தற்போது மத சச்சரவை ஏற்படுத்தும் திரைப்படங்களையும் தலைவர்களை பற்றி கூறி வம்பிழுக்கும் திரைப்படங்களையும் உருவாக்குவதன் பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதையும் கண்டறிந்து அவர்களை களையெடுக்க வேண்டியதும் அவசியம் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள்.